நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வெங்காயம் எல்லாமே போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை அதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்ட பிறகு கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டாலே போதும். போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்ட பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணியெல்லாம் சுண்டி போயிருக்கும். தண்ணியெல்லாம் சுண்டி போனோடனே கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லி, கொத்தமல்லி போட்டு நல்லா தூவிடணும். விட்டால் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. என் பையன் சாப்பாட்டில் கிளறி கொடுமான்னு சொல்லி கேட்டான். அதனால் கொஞ்சமாக எடுத்து சாதத்தில் கிளறிட்டேன். பீட்ரூட் ரைஸ் ரெடி.